வணக்கம். இன்றைக்கு நாங்கள் இஃப் தென் எல்ஸ் பொதுவாக எந்த ஒரு லாங்குவேஜ் எடுத்தீங்கன்றாலும் மூன்று வகையான கன்ஸ்ட்ரக்ட் இருக்கும், ஸ்ட்ரக்சர்டு இருக்கும். ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங்னு வந்தால் மூன்று ஸ்ட்ரக்சர்ஸ், வித்தியாசமான ஸ்ட்ரக்சர்ஸ், மெயின் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. முதலாவது சீக்வன்ஸ்ன்னு சொல்கிறோம் நாங்கள். சீக்வன்ஸ்ண்டா என்னென்னா, நீங்கள் ஏற்கனவே செய்த எக்ஸாம்பிள், அதாவது சிலிண்டருண்ட பரப்பளவும் கனவளவும் காண்றதுக்காக செய்த எக்ஸாம்பிளை கவனிச்சிங்கண்டா, இந்த உதாரணத்தில் ஆரம்பத்தில் இருந்து முடியும் வரைக்கும் பார்த்தீங்கண்டா, இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் அப்படியே ஒன்றுக்கு பின்ன கொண்டா முடிச்சு கொண்டு போயிருக்கும். அதாவது இதில் இருக்கிற ஒவ்வொரு லைனும் எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டு கொண்டு போவோம் ஒன்றுக்கு பின்ன கொண்டா. இப்படி நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது அதை நாங்கள் சீக்வன்ஸ்ன்னு சொல்கிறோம். நாங்கள் இதில் எந்த ஒரு ஸ்டெப் கூட இடையில விடுபடாது, அல்லது எந்த ஒரு ஸ்டெப் கூட திருப்பி செய்யப்படாது, அப்படியே ஒன்றுக்கு பின்ன கொண்டா செய்விட்டு போகும். இதை சீக்வன்ஸ்ன்னு சொல்கிறோம் நாங்கள். இது சிம்பிள் ப்ரோக்ராம்களுக்கு ஓகே. ஆனால் இதே கொஞ்சம் பிரச்சனைகள் சிக்கலாகி கொண்டு வரைக்கல, எல்லா பிரச்சனையும் இந்த சீக்வன்ஸால் முடிக்கலாது. அப்போ நாங்கள் இனி அடுத்த ஸ்ட்ரக்சரை யோசிக்கணும். அது செலெக்ஷன் சொல்கிறோம் நாங்கள். செலெக்ஷன்டா என்னென்றால், ஒரு குறிப்பிட்ட கண்டிஷனை கொடுத்து அந்த கண்டிஷன் உண்மையண்டா இதை செய், இல்லாட்டி இதை செய்யன்னு சொல்கிறது. அப்போ அதில் கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்களில் சிலது அந்த கண்டிஷன் உண்மையண்டா செய்விடும், சில ஸ்டேட்மெண்ட் அந்த கண்டிஷன் பொய்யண்டா செய்விடும். இப்போ எங்கள்ட நோட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிற இந்த ஏரியா தான் சொல்லுது. இது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். நம்ம மூன்று வகையான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது: சீக்வன்ஸ், செலெக்ஷன், இட்டரேஷன். சீக்வன்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஸ்டேட்மெண்ட்ஸை ஒன்றுக்கு பின்ன கொண்டு அப்படியே செய்து கொண்டே முடிகிறது. இப்போ நாங்கள் செலெக்ஷனை பார்ப்போம். செலெக்ஷன் வரைக்குள்ளையும் ரெண்டு வகையான செலெக்ஷன் இருக்குது, இல்லை மூன்று வகையான செலெக்ஷன் இருக்குன்னு சொல்லலாம். ஒன்று ஒன் வே செலெக்ஷன், மற்றது டூ வே செலெக்ஷன், மற்றது மல்டிவே செலெக்ஷன். ஒன் வே செலெக்ஷன், டூ வே செலெக்ஷன் அண்ட் மல்டிவே செலெக்ஷன். இப்போ நாங்கள் முதல் ஒன் வே செலெக்ஷனை பார்ப்போம். ஒன் வே செலெக்ஷன் என்னென்றால், இது ஒரு ஒன் வே அல்ல டூ வே செலெக்ஷனுக்கான பேசிக் சின்டெக்ஸ் காட்டப்பட்டிருக்கு. இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள முதல் இந்த எக்ஸாம்பிளுக்கு போவோம். இந்த எக்ஸாம்பிளை கவனிங்க. முதல் ஏற்கனவே நான் உங்களை சொன்ன மாதிரி javax.swing என்ற பேக்கேஜில் உள்ள எல்லா கிளாஸையும் நீங்கள் இம்போர்ட் பண்ணி எடுக்கிறீங்க. இதில் சில கிளாஸை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. சரி, நீங்கள் எழுதி கொண்டிருக்கிற கிளாஸுக்கு பேர் பாஸ் ஃபைல். இந்த கிளாஸுக்குள்ளே ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்குது, மெயின் மெத்தட். இந்த மெயின் மெத்தடில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பாக கவனிச்சிங்கண்டா, முதலாவது ஸ்டெப் என்ன சொல்லுதுண்டா, யூசர்கிட்ட என்டர் த மார்க்ஸ் அண்ட் கேட்டு வேண்டி எஸ் அண்ட் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸுக்கு வைக்குது. பிறகு அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன செய்யுதுன்னு சொன்னால், அந்த எஸ் அண்ட் ஸ்ட்ரிங்குக்குள்ளே நீங்கள் வேண்டி வச்ச மார்க்ஸ், ஸ்ட்ரிங் வடிவத்தில் வேண்டி வச்ச அந்த மார்க்ஸை இன்டிஜராக மாற்றி, இன்டிஜர் பாசிண்டா மாற்றும், இன்டிஜராக மாற்றி மார்க்ஸ் என்று சொல்கிற இன்டிஜர் வேரியபிளுக்கு வைக்குது. இப்போ மார்க்ஸுக்கு என்ன இருக்குன்னு கேட்டால், இன்டிஜர் வடிவத்தில் நீங்கள் கொடுத்த மார்க்ஸ் இருக்குது. இதை கொண்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வரோம். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறோம் என்றால், ரிசல்ட் சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை உருவாக்கி அதுக்குள்ள பாஸ் அண்ட் ஸ்ட்ரிங்கை வைக்க சொல்கிறோம். அப்போ ரிசல்ட்டுக்கு என்ன இருக்குது, பாஸ் அண்ட் ஸ்ட்ரிங் இருக்குது. மார்க்ஸுக்கு என்ன இருக்குது, நீங்கள் கொடுத்த மார்க்ஸ் இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு வரோம். இதுதான் நாங்கள் இப்போ படிக்க வந்த விஷயம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை கவனிச்சிங்கன்னா, இஃப் அண்ட் போட்டு பிராக்கெட்டுக்குள்ளே ஒரு கண்டிஷன் போட்டிருக்கோம். இந்த கண்டிஷன் செக் பண்ணப்படும். அதாவது மார்க்ஸ் லெஸ் தேன் 40 அண்ட் இந்த கண்டிஷன் செக் பண்ணப்படும். இது உண்மையாக இருந்தால் மட்டும்தான் இதுக்குள்ளே எழுதின ஸ்டேட்மெண்ட்டை செய்யும். இதில் பொய்யா இருக்குமென்றால் இந்த ஸ்டேட்மெண்ட் செய்யாமல் அடுத்த லைனுக்கு வந்துடும், இஃப்க்கு வழியால் வந்துடும். அப்போ இப்போ நீங்கள் கொடுத்த மார்க்ஸ், இப்போ உதாரணத்தின் படி பார்த்தீங்கன்னால், முதல் உங்களுக்கு ஒரு இன்புட் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆக போது என்டர் த மார்க்ஸ் என்று கேட்குது. இங்கே அவுட்புட்டை பாருங்க விளங்கும், என்டர் த மார்க்ஸ் என்று கேட்குது. நீங்கள் கொடுக்குறீங்க 39 சொல்லி. இந்த 39 கொடுத்து ஓகே பண்ணினா, இந்த 39ன்றது ஸ்ட்ரிங் வடிவத்தில் எஸ் என்ற வேரியபிளுக்கு, ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸுக்கு வைபடும். அப்போ 39 ஸ்ட்ரிங் இப்போ எஸ்ஸுக்கு கிடக்கு. அந்த 39 ஸ்ட்ரிங்கை கொண்ட எஸ் இன்டிஜராக மாற்றப்பட்டு மார்க்ஸுக்கு கிடக்கு. இப்போ மார்க்ஸுக்கு என்ன இருக்குன்னு கேட்டால் 39 என்ற நம்பர்.
ரிசல்ட்டுக்கு என்ன இருக்குன்னு கேட்டால் பாஸ். இப்போ மார்க்ஸ் லெஸ் தேன் 40 என்றது உண்மையா பொய்யா? மார்க்ஸுக்கு இருக்கிறது 39, 40. அப்போ 40யோட 39 சின்னன்றது உண்மை என்றபடியா இந்த வேலை நடக்கும். இங்கே என்ன சொல்லி கிடக்கு? ரிசல்ட்டுக்குள்ள ஃபெயிலாக போடுண்டு. ரிசல்ட்டுக்கு ஃபெயிலாக போட்டுவிடும். முன்னுக்கு ரிசல்ட்டுக்கு பாஸ் இருந்தது, இப்போ ஃபெயிலாக மாற்றி போடும். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னால் அவுட்புட்டை, அதாவது சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் இல்லைன்னா பிரிண்ட் பண்ண போகுது. பிரிண்ட் பண்ண போது என்னத்தை ரிசல்ட்னு சொல்லிட்டு பக்கத்தில் ரிசல்ட்டுக்கு இருக்கிற வேல்யூ பிரிண்ட் பண்ண போகுது. அப்போ ரிசல்ட்னு சொல்லிட்டு ஃபெயில் அண்டு பிரிண்ட் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட்டை ரிசல்ட்னு சொல்லிட்டு ஃபெயில் அண்டு பிரிண்ட் பண்ணும். வளமையை போல் நாங்கள் இந்த ஜிஎப்ஷன் பேன் பாவிக்கிறபடியாக சிஸ்டம் டாட் எக்ஸிட் 0 கடைசியாக போட்டிருக்கோம். அப்போ இந்த உதாரணம் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இஃப் அண்டு துவங்கி ஒரு கண்டிஷனை போட்டு அதுக்கு கீழே நீங்கள் ஏதாவது எழுதினீங்களா, இந்த கண்டிஷன் உண்மையண்டா தான் அந்த ஸ்டேட்மெண்ட் நடக்கும், இல்லையண்டா அந்த ஸ்டேட்மெண்ட் நடக்காது, அவ்வளவுதான். இது ஒன் வே செலெக்ஷன் சொல்கிறோம் நாங்கள். ஏனண்டா கண்டிஷன் உண்மையண்டா இதை செய்யன்னு சொல்லியிருக்கிறோம், அவ்வளவுதான். பொய்யண்டா என்ன செய்யணும்ன்றது சொல்லப்படையில்லை இங்கே. இது ஒன் வே செலெக்ஷன். இப்போ நாங்கள் டூ வே செலெக்ஷனுக்கு உதாரணத்துக்கு போனோம்டா, இது டூ வே செலெக்ஷனுக்கு உதாரணம். இதே மாதிரி ஏற்கனவே இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். கிளாஸுக்கு பேர் பாஸ் ஃபெயில் 1, இதுக்கு பேர் பாஸ் ஃபெயில் 1. மெயின் மெத்தட் ஒரு மெயின் மெத்தான் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்குள்ள யூசர்கிட்ட மார்க்ஸை கேட்டு வண்டி வைபடுது ஸ்ட்ரிங் வடிவத்தில், அதை இன்டிஜராக மாற்றி மார்க்ஸுக்கு வைபடுது. இப்போ இந்த மார்க்ஸ்ல நீங்கள் இந்த உதாரணத்தின்படி மார்க்ஸுக்குள்ள 40 கொடுப்படுது, கவனிச்சுக்கொண்டா 40 கொடுப்படுது மார்க்ஸுக்குள்ள. இனி ரிசல்ட் என்ற ஒரு வேரியபிள் உருவாகுது, ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் உருவாகுது. இப்போ இதுதான் நாங்கள் படிக்க வந்த விஷயம், இதை கவனிங்க. இதில் இந்த மார்க்ஸ் கிரேட்டோ ஈக்குவல் டு 40 என்ற கண்டிஷன் செக் பண்ணப்படும். இது சில நேரம் உண்மையாக இருக்கும், சில நேரம் பொய்யா இருக்கும். இப்போ இந்த உதாரணத்தின் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்தது 40 என்ற படியா, மார்க்ஸுக்கு 40 இருக்குது. இப்போ 40 கிரேட்டோ ஈக்குவல் டு 40 என்றது ட்ரூ. ஏண்டா கிரேட்டோ ஈக்குவல் டு 40 கொடுத்துருக்கோம், ஈக்குவல் டு ட்ரூ. அது ட்ரூ என்றபடியா உங்களுக்கு இதுதான் இந்த வேலை நடக்க போகுது. தச்சலாக இது ஃபால்ஸாக இருந்தால் அப்போதை கொடுத்த மாதிரி நீங்கள் இதுக்கு 39 கொடுத்துருந்தீங்களா, இது ஃபால்ஸாக இருக்கும். இது ஃபால்ஸ்ண்டா எல்ஸுக்குள்ள சொன்ன வேலையை செய்யும். படியா வழங்கிக்கொள்ளுங்கோ. இஃப் என்றதோட கொடுத்த இந்த கண்டிஷன் உண்மையாக இருந்தால் அதுக்குள்ள சொன்ன வேலையை செய்யும், பொய்யா இருந்தால் எல்ஸுக்குள்ள சொன்ன வேலையை செய்யும். இந்த உதாரணத்தின்படி நீங்கள் கொடுத்த கண்டிஷன் உண்மையாக இருக்குது. ஏன்னா மார்க்ஸுக்கு 40 கொடுத்த நீங்கள், இப்போ மார்க்ஸ் கிரேட்டோ ஈக்குவல் டு 40 என்றது ட்ரூ. அப்போ இந்த வேலையை செய்யும், ரிசல்ட்டுக்கு பாஸை போட்டுட்டு வெளியில் வரும். இப்போ செய்தால் இப்போ இந்த எல்ஸை செய்யாது, விளங்கிக் கொள்ளுங்க. இப்போ வெளியில் இதை பிரிண்ட் பண்ண போகுது. இங்கே என்னத்தை பிரிண்ட் பண்ண போகுது? ரிசல்ட் அண்டு போட்டு ரிசல்ட்டு கிடக்கிற பாஸ் என்றதை பிரிண்ட் பண்ண போகுது. இப்போ அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டுக்கு பாஸ் என்று நடக்கும், அதை பிரிண்ட் பண்ணுது. அப்போ இது டூ வே செலெக்ஷன். ஒன் வே செலெக்ஷன், டூ வே செலெக்ஷன், ஓகே. இன்னொரு வகை செலெக்ஷன் இருக்கு, மல்டி வே செலெக்ஷன். இந்த உதாரணத்தை கவனிங்க. இந்த உதாரணத்தில் வளமையை போல இம்போர்ட் பண்ணுறோம், கிளாஸுக்கு பேர் வைக்கிறோம் கிரேட்ஸ்ன்னு சொல்லி. கிரேட்ஸ் என்ற இந்த கிளாஸுக்குள்ள ஒரே ஒரு மெத்தட் இருக்கு, மெயின் மெத்தட். இதுக்குள்ளே இருக்கிற ஸ்டெப்ஸை பார்த்தீங்கன்னா அப்போது மாதிரி சரியா அதே மாதிரி தான் போது. என்ட மார்க்ஸ் என்று கேள்விப்படுது, நீங்கள் கொடுத்த மார்க்ஸை வண்டி எஸ் என்ற ஸ்ட்ரிங்குக்குள்ள வைவிடும். இந்த எஸ் என்ற ஸ்ட்ரிங்குக்குள்ள நீங்கள் இப்போ இந்த உதாரணத்தின்படி என்ன கொடுக்குறீங்க? 61. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே அவுட்புட்டை போட்டுக்கிறோம். இந்த உதாரணத்தின்படி 61, நீங்கள் எதை வேணும்னா கொடுக்குறோம் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்க. அப்போ நீங்கள் கொடுத்த 61 வேண்டி ஸ்ட்ரிங் வடிவத்தில் எஸ்ஸுக்கு வைபடுது. அந்த ஸ்ட்ரிங்குள்ள இருக்கிற எஸ்ஸுக்குள்ள இருக்கிற 61 இன்டிஜராக மாற்றப்பட்டு மார்க்ஸ் என்ற இன்டிஜர் வேரியபிளுக்கு வைபடுது. இப்போ மார்க்ஸுக்கு 61 நம்பர் இருக்குது, முழுவன் இருக்குது. இனி கேரக்டர் வேரியபிள் கிரேட்னு சொல்லி ஒரு கேரக்டர் வேரியபிள் உருவாது. கேரக்டர் வேரியபிள்னா உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு எழுத்து வைக்கலாம், ஏபிசி அல்லது ஸ்டார் கொஷன் மார்க் அல்லது 1 2 3 மாதிரியான நம்பர்ஸும் வைக்கலாம். ஆனால் அந்த நம்பர்ஸ் கேரக்டர்ஸாக அடுபடும், ஒரு எழுத்து அடுபடும். அப்போ ஏதாவது ஒரு கேரக்டரை வைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் வேரியபிள் கிரேட்டை உருவாக்கி வச்சிருக்கிறோம். இப்போ மார்க்ஸுக்குள்ள இந்த உதாரணத்தின்படி 61 கிரேட் இப்போ உருவாக்கி இருக்கிறோம், நாங்கள் ஒன்றும் போட இல்லை இதுக்குள்ள. இப்போ நாங்கள் படிக்க வந்த விஷயம் இதுதான். இப்போ என்ன நடக்க போகணும் கவனிங்க. இஃப் இந்த கண்டிஷன் உண்மையோண்டு செக் பண்ணப்படும். இப்போ 61 வச்சபடியாக இந்த கண்டிஷன் நிச்சயமாக பொய். 61 90ஓட பெர்சன்ட் பொய். இது உண்மையாக இருந்திருந்தா கிரேட்டுக்குள்ள ஏயை வச்சுட்டு வெளியில் வந்திருக்கும். கிரேட்டுக்கு ஏயை வச்சுட்டு வெளியில் வந்திருக்கும், இங்கே வந்திருக்கும்.
ஆனால் இது பொய்யா இருக்குது, அதால் எல்ஸுக்கு வரும். இந்த இஃபின்ற எல்ஸுக்கு வரும். அங்கே பார்த்தா திருப்பி ஒரு இஃப் போட்டு வச்சுருக்கீங்க. இந்த இஃப் இனி செக் பண்ணப்படும். இப்போ 61ஓட செக் பண்ணி பாருங்க. 61 75 விட பெரிதண்டது பொய். இப்போவும் பொய் தான். அப்போ எல்ஸுக்கு தான் வரும். இதுக்க போகாது, எல்ஸுக்கு வரும். அந்த எல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு இஃப் போட்டு கிடக்கு. இந்த கண்டிஷன் செக் பண்ணப்படுது. 61 50 விட பெரிதோண்டு பேர்படுது. இது உண்மை. உண்மையண்டபடியா இதில் நீங்கள் சொன்ன வேலையை செய்து போட்டு வெளியில் வரும். இதில் என்ன சொல்லி கிடக்கு? கிரேட்டுக்கு சியை வையண்டு. கிரேட்டுக்கு சி வச்சுட்டு வெளியில் வந்துடும். ஏதாவது ஒரு இஃபுக்குள்ளே நுழைஞ்சிட்டுன்னு சொன்னால் அதை முடிச்சுட்டு வெளியில் வந்துடும். அப்புறம் அடுத்த எல்ஸுகளுக்கெல்லாம் போகாது. சரியா? அப்போ இப்போ நீங்கள் கிரேட்டுக்கு சி வச்சுட்டு வெளியில் வாரீங்கள். வெளியில் என்ன சொல்லி கிடக்கு? கிரேட் அண்டு போட்டுட்டு கிரேட் அண்ட வேரியபிளுக்கு என்ன கிடக்கோ அதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க. கிரேட் அண்டு அப்படியே கிரேட் அண்டு பிரிண்ட் பண்ணி பக்கத்தில் கிரேட் அண்ட வேரியபிளுக்கு என்ன கிடக்கோ அதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க. அப்போ கிரேட் சி அண்டு பிரிண்ட் பண்ணி போட்டு வெளியில் போகும். இந்த அவுட்புட்டை பார்த்தீங்கண்டா கிரேட் சி என்று சொல்லி போட்டு வெளியில் போகும். சரியா? இதே மாதிரி அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் இப்போ வச்சு ஒன்று செய்து காட்டியிருக்குது. இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் வடிவாக செய்து பார்க்கலாம். இந்த உதாரணத்தின்படி யூசர்கிட்ட கேள்விப்படுது உங்களோட ஏஜ் என்னண்டு. யூசர் கொடுப்பார் 15 20 30 40. இப்போ இந்த உதாரணத்தின்படி 19 கொடுத்துருக்கிறார். அந்த 19 வேண்டி எஸ் அண்ட் ஸ்ட்ரிங் வேரியபிளுக்கு அவைப்படும். அந்த எஸ் அண்ட் ஸ்ட்ரிங் வேரியபிள் இன்டிஜராக மாற்றப்பட்டு ஏஜ் அண்ட இன்டிஜர் வேரியபிளுக்கு அவைப்படும். இப்போ ஏஜுக்குள்ள 19 முழு எண் இருக்குது. பிறகு யூசர்கிட்ட கேள்விப்படுது செக்ஸ், அதாவது மேல் ஆஃப் ஃபீமேல் இன்ஃபர்மேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியுமா அடுத்த அவுட்புட்டு. அப்போ யூசர் கொடுக்குறார் எம்ன்னு சொல்லி அந்த எம்மை வேண்டி ஸ்ட்ரிங் வடிவத்தில் செக்ஸ் அண்ட இதுக்குள்ள வைக்கப்படுது. ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸுக்கு வைக்கப்படுது. அப்போ ஏஜுக்குள்ள 19 முழு எண்ணும் செக்ஸுக்குள்ள எம்ன்னு சொன்ன ஸ்ட்ரிங்கும் கிடக்கும். இப்போ இந்த ஈஃபுக்குள்ள பாருங்க ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறோம். இந்த கண்டிஷன் உண்மையை ஒன்று செக் பண்ணப்பட போகுது. அப்போ கண்டிஷன் என்றால் சாதாரண எளிமையான கண்டிஷனில் இருந்து அப்போதை பார்த்த மாதிரி எளிமையான கண்டிஷனில் இருந்து இதை மாதிரி சிக்கலான கண்டிஷன்கள் கூட அமைக்கலாம். உதாரணத்துக்கு செக்ஸ் ஈக்குவல் டு எம் ஒன்று பார்க்குது, அது உண்மை. ஏஜ் கிரேட்டர் ஈக்குவல் டு 21 ஒன்று பார்க்குது, அது பொய். இந்த கண்டிஷனும் இணைக்கப்படுது அண்டால. அப்போ இது உண்மை அது பொய், இடையில அண்ட் போட்டிருக்கீங்க. ரெண்டும் உண்மையாக இருந்தால் தான் உண்மை என்று வரும். இது பொய் என்று வரப்போகுது. ஒரு பக்கம் பொய் இருக்கு. அப்போ இந்த பக்கம் பொய். அதே மாதிரி இப்போ இந்த பக்கத்தை பார்ப்போம். இந்த பக்கத்தை பார்க்கல இது பொய், ஆனால் இது உண்மை. ஏண்டா ஏஜுக்கு 19 இருக்கிறபடியே அது உண்மை. ஒரு பக்கம் பொய் ஒரு பக்கம் உண்மை, இடையில அண்ட் கிடக்கு. ஆகவே இது பொய். ரெண்டும் உண்மையாக இருந்தால் தான் உண்மையாகும். அப்போ இந்த பக்கமும் பொய் அந்த பக்கமும் பொய், இடையில ஓர் இருக்கு. ஓரில் ரெண்டில் ஒன்றாவது உண்மையாக இருந்திருந்தால் உண்மையான வந்திருக்கு. இது ரெண்டுமே பொய் என்று இருக்கிறபடியால் இந்த கம்ப்ளீட் கண்டிஷன் எடுத்தீங்கன்னா அது பொய் என்று வரும். பொய் என்றா எல்ஸ் வேலை செய்யும். உங்களுக்கு அவுட்புட் வரும் மைனர் என்று சொல்லி. நீங்கள் அவுட்புட்டை பார்த்தீங்கன்னால் மைனர் என்ற அவுட்புட் வரும். அப்போ உங்களுக்கு இந்த உதாரணங்கள் இந்த படி ஒரு செலெக்ஷன், 1 வே செலெக்ஷன், 2 வே செலெக்ஷன், மல்டிவே செலெக்ஷன், இந்த மூன்றும் எப்படி செய்கிறேன்னு இந்த உதாரணத்தில் காட்டப்பட்டிருக்கு. மல்டிவே செலெக்ஷனை செய்கிறதுக்கு இன்னொரு முறையும் இருக்குது. அதை நாங்கள் அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.